மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை காணவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், அரசு பேருந்து காணவில்லை என்ற தகவல் எப்போது தெரிய வந்தது? அது பற்றிய விவரம் என்ன? திவ்யா, மதுரை மாட்டுத்தாவணியில பேருந்து நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. இந்த பேருந்தானது விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் பணிமனைக்கு சொந்தமான இந்த பேருந்து அரசு பேருந்து. மதுரையிலிருந்து செங்கோட்டை வரை சென்று வரக்கூடிய இந்த பேருந்து இரவு 1:30 மணி அளவில் செங்கோட்டையிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நிறுத்தியுள்ளனர் ஓட்டுநரும் நடத்துனரும். பின்னர் அவர்கள் காலை 5:30 மணிக்கு இந்த பேருந்தானது காலை முதல் ட்ரிப் எடுக்க வேண்டும். இவர்கள் தூங்கி எந்திரித்து விட்டு காலை குளித்து விட்டு இந்த பேருந்தை எடுப்பதற்காக வந்தபோது அவர்கள் நிறுத்தியிருந்த அந்த ரேக்கில் அந்த பேருந்து இல்லாமல் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாட்டுத்தாவணியில் உள்ள மற்ற ரேக்குகளிலும் மற்ற மாட்டுத்தாவணி வெளியே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். இந்த பேருந்து இல்லாத தெரிய அருகில் உள்ள அண்ணா நகர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளனர். அண்ணா நகர் காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது அதை தேடி வருகின்றனர். திவ்யா, நாகேந்திரன், இது தொடர்பா என்ன மாதிரியான கோணத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது? கண்டிப்பா திவ்யா, இப்ப இது தொடர்பா இப்ப இதுவரைக்கும் இந்த மாதிரி முன்னாடி பேருந்துகள் இதுக்கு முன்னாடி காணா போயிருக்கா, இந்த மாதிரி கடத்தல் பட்டிருக்கா, அதுல தொடர்புடையவர்கள் யாரு, வேற ஏதோ சிசிடிவி புட்டேஜ்கள் அந்த மாட்டுத்தாவணிக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள கடைகளில் இந்த பேருந்து எடுத்து செல்வதற்கான கண்காணிப்பு கேமராவின் பதிவுகள் இருக்கின்றதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரிச்சுக்கிருக்காங்க. தற்போது நம்ம புதிய தலைமுறைக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இந்த பேருந்தானது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி டு திருமாஞ்சோலை சாலையில் ஒரு தனியார் கல்லூரிக்கு அருகே இந்தோ திபெத் அந்த எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த முகாம் அருகே இந்த பேருந்து நிற்பதாக பொதுமக்கள் சிவகங்கை நமது செய்தியாளருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த பேருந்து தான் நிற்பதாக தெரிவித்துள்ளனர். அந்த வண்டி எண் கூட காவல்துறையினரும் கன்ஃபார்ம் செய்தோம். அந்த வண்டியோட எண் அரசு பேருந்தின் எண்ணானது CN67N0680. தொடர்ந்து இணைப்பில் இருங்க நாகேந்திரன். நீங்க சொன்ன தகவல் குறித்து நம்மளுடைய செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், சிவகங்கையில இந்த அரசு பேருந்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எப்படி அந்த வண்டி அங்கு வந்தது? தற்போது நிலை என்ன? அதாவது நேற்று இரவு கடத்தப்பட்டதாக சொன்ன வண்டியை TN63N0680 என்ற என்னுடைய வண்டி. அதாவது நேற்று நள்ளிரவு 3:30 மணிக்கு போல அந்த திருமாஞ்சோலை, அதாவது பூவந்தி, தொண்டி மதுரை நெடுஞ்சாலையில பூவந்தி என்ற இடத்துக்கு அருகே திருமாஞ்சோலையில அந்த வண்டி நிறுத்தப்பட்டதா, அதாவது அந்த இரவு கடைகள் அந்த டீக்கடைகள் வைத்திருக்கிற அந்த பணியாளர்கள் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதாவது இரவு 3:30 மணிக்கு அந்த வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் மக்கள் பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கு தகவல் தெரிவிச்சாங்க. வேலி நாசர், காணாமல் போனதாக கூறப்படும் அந்த பேருந்து மதுரையிலேருந்து செங்கோட்டை போகக்கூடிய அந்த பேருந்து வழித்தடம் மாறி இப்படி சிவகங்கைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அந்த பேருந்தை ஓட்டி வந்தவர்கள் யார் என்பது குறித்து ஏதாவது தகவலாவது அருகில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கா? அதாவது அந்த வண்டியை கொண்டு நிறுத்தி விட்டு அவங்க வந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க தப்பி சென்றுட்டாங்க போல. அதாவது அந்த வண்டியை நிப்பாட்டும் பொழுது அந்த எடுத்த டீ கடையில போய் அந்த டீ சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. வண்டி அவங்களை அந்த எந்த ஊர்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் வண்டியை பார்க்கல. அதனால அவங்க இந்த வண்டியை பத்தி பேச, அதாவது எப்பவுமே அந்த வழித்தடத்துல அதிகமான போக்குவரத்து இருக்கிறனால அந்த வண்டியை பத்தி அவர் இரவு நேரத்துல அந்த வண்டிகளை நிப்பாட்டி டீ சாப்பிடுறது வழக்கம். அதனால அது போல ஒரு இடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுமக்கள் கருதி இருக்காங்க. காலையில் அந்த வண்டி நீண்ட நேரமாக நிற்பதை பார்த்து நமது புதிய தலைவர்கள் வந்த செய்தி, அதை பஸ் கடத்தல் என்ற செய்தியை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு கடத்தப்பட்ட வண்டி போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்காங்க. வேதவள்ளி, சம்பந்தமே இல்லாமல் மதுரையிலிருந்து சிவகங்கைக்கு ஒரு அரசு பேருந்து கடத்தப்பட்டு அந்த ஒரு தேநீர் கடை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது குறித்த தகவல் புதிய தலைமுறையில் ஒலிபரப்பானது. பேருந்து கடத்தப்பட்ட தொடர்பா தற்போது அந்த பேருந்து சிவகங்கை கிட்ட இருக்கிறதா தகவல் கிடைத்திருக்கு. இந்த நேரத்தில் காவல்துறையினருடைய விசாரணை, யார் அந்த பேருந்தை எடுத்து வந்திருப்பார்கள் அப்படின்றது குறித்து எந்த கோணத்தில் நடைபெற்று வருது? அதாவது பஸ் கடத்தப்பட்ட இதுவே பல பேருக்கு தெரியாத நிகழ்ச்சியில நிகழ்வுல அந்த ஓட்டுநர் இப்ப புகார் கொடுத்த அடிப்படையில தான் இப்ப அது பேருந்து எங்கு கடத்தப்பட்டது, எப்படி கடத்தப்பட்டது என்ற விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. இப்ப அதாவது மதுரை அந்த நிறுத்தப்பட்ட இடம் மதுரையுடைய லிமிட்டுக்கு பக்கத்துல வர்றதுனால இது சிவகங்கை போலீசார் விசாரிப்பதா மதுரை போலீசார் விசாரிப்பதா என்ற ஒரு அந்த இது இருக்கும். அதனால இப்ப மதுரை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மதுரை போலீசார் தான் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு உடந்தையாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. வேதவள்ளி, நாசர், தற்போது அந்த பேருந்து பணிமனைக்கு கொண்டு செல்லும் பணிகள் என்பது தொடங்கிவிட்டதா? அந்த பேருந்தினுடைய சாவி என்பது யாருக்கிட்ட இருந்தது? அது குறித்த தகவல் ஏதாவது காவல்துறையினர் சொல்லியிருக்காங்களா? பெரும்பாலும் அரசு பேருந்துகள்ல சாவி என்பது இருக்காது. அது ஸ்டார்ட் பண்ற அந்த பட்டன் மட்டும் தான் இருக்கும். இது தற்போது இந்த வண்டி நிற்கும் பொழுது அதை
ஓட்டுநர், அதாவது அரசு பேருந்து ஓட்டுநர் தான் அந்த வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. தற்போது இந்த வண்டி நமது செய்தியை பார்த்ததுக்கு பிறகுதான் வண்டி காணாமல் போனது அனைவருக்கும் தெரிய வந்தது இருக்குது. அதனால இது இனிமேல் தான் அதை பற்றியான போலீசார் எந்த மாதிரியான விசாரணை இறங்குகிறார்கள் என்று தெரிய வரும். பேரவழி.